என்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்கு. நான் என்ன செஞ்சா அதை டபுள் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நிறைய பீப்புள் கிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இருக்கும். 1,00,000 வச்சிருக்க பீப்புள்னாலாம் பணத்தை டபுள் பண்ண முடியாது. பணத்தை நீங்க டபுள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்க தெரியணும். இங்க எல்லா பீப்புளுமே பணத்துக்காக வேலைக்கு போய் தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. வேலைக்கு போறதுனால பணம் டபுள் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இப்போ 1,00,000 ரூபாய் இருக்குன்னா இந்த 1,00,000 ரூபாய் டபுள் பண்ணணும்னா எனக்கு 2,00,000 ரூபாயா மாறும். பட் அது உண்மைதான். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா டபுள் பண்றோன்றது கான்செப்ட். பட் ஆனா டபுள் பண்றப்போ இந்த 1 லேக்கை இழந்துடவும் கூடாது. இந்த 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாயா யாரு மாத்துவா? நான் தான் மாத்துவேன். நான் எப்படி மாத்துவேன்? என்கிட்ட ஸ்கில் இருந்தா மட்டும்தான் என்னால மாத்த முடியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 1,00,000 ரூபாயை எடுத்து ரிஸ்க் எடுக்காம இந்த 1,00,000 ரூபாயில இருந்து ஏதோ ஒரு மணியை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 20,000 யூஸ் பண்ணி அதுக்கான ஸ்கில்ஸ்லையும் என்னோட செல்ஃப்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா என்னால இந்த மணியை டபுள் ஆக முடியும். இதை வச்சு 1,00,000 இல்ல 2,00,000 இருந்தாலும் 10,00,000 இருந்தாலும் 1,00,00,000 ரூபாய் இருந்தாலும் நீங்க அடுத்து க்ரோ ஆகணும் திங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களோட செல்ஃப்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களோட ஸ்கில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா மட்டுமே உங்களோட மணி க்ரோ ஆகும். தட்ஸ் இட்.